மணி மினி தமிழ் சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டரை மிச்சப்படுத்தி சேவ் பண்ணுறது அப்படின்னு. இது நம்ம வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதும். 1, 2 சிலிண்டர் வருஷத்துக்கு நம்ம சேமிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். நாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறி, மாவு, அப்புறம் இந்தமாரி நம்ம கீரைகள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்தமாரி நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து நாம் இந்த வெஜிடபிள்ஸ், காய்கறி, கீரைகள் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா, அதனுடைய சில்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படி அந்த சில்னஸ் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நாம் காய்கறிகளை நறுக்கி நம்ம சமைக்க ஆரம்பித்தோமா, அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே நாம் கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே நம்ம சமையலுக்கு இது பண்ணோம்னா, அது வந்து அந்த சில்னஸோடையே இருக்கிறனால அது வந்து சமையல் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு அந்த சில்னஸ் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்கறி நம்ம சமைக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாகவே அது வந்து சமையல் ஆயிரும். அதனால் நமக்கு கேஸும் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும், சேவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி, பருப்பு, கொள்ளு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் நீங்க சமைச்சீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துரும். அது மூலியமாவும் நம்ப கேஸ வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அது மூலியமாவும் நம்ம வந்து கேஸ வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டர் பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டிஷனரா நல்லா வச்சிருக்கணும். ரிப்பேர் ஆகி போயிரும். நீங்க தண்ணீல தெரியாம தண்ணீல சிலிண்டருக்கு அடியால தண்ணி கிண்ணி இருந்து தண்ணீல போட்டீங்கன்னா, அது பத்துறதுக்கு வந்து லேட் ஆகும். ஒரு 10 டைம் அடிச்சீங்கன்னா தான் அது வந்து பத்தும். அது வரைக்கும் அந்த கேஸ் வந்து ஆவியாகி போயிட்டுருக்கும். அதனால நல்ல ஒரு நல்லா ரிப்பேர் இல்லாம நல்லா புதுசா ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. நல்லா பிராண்டடான்னு வச்சுக்கங்களேன், வாங்கி வச்சுக்கங்க. அப்பதான் ஒரே அடியில பத்துற மாரி. 10 டைம் பண்ணீங்கன்னா, அதனால கேஸ் ஆவியாயிருக்கும். அதனாலயும் உங்களுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த மாரி லைட்டர் நல்ல கண்டிஷனரா வச்சிருந்தீங்கன்னா, அதன் மூலியமாவும் நீங்க கேஸ் சேவ் பண்ணலாம். அப்புறம் குக்கரை யூஸ் பண்ணி நீங்க வேக வச்சீங்கன்னா, சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு 30லேருந்து 40% கேஸ் வந்து நீங்க சேவ் பண்ணலாம். ஏன்னா மத்தபடி ஒரு பாத்திரத்தில வச்சு நீங்க அரிசி போட்டு சமைச்சோம்னா, அது அத விட குக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு 30லேருந்து 40% கேஸ வந்து நீங்க சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லோ, மீடியம் இந்த மாரி ஃப்ளேம்ல நீங்க ஃபுல்லா கேஸ ஆன் பண்ணீங்கன்னா, அது எல்லா பக்கமும் போய் அது வேஸ்ட் ஆகும். அந்த நெருப்புனால கேஸு. அதனால நீங்க லோ, மீடியம் இந்த மாரி இதில கம்மியான வச்சு நீங்க சமைச்சீங்கன்னா, உங்களால இன்னும் கொஞ்சம் நெறைய சேவ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மூடி வச்சு சமைக்கணும். எந்த ஒரு பாத்திரத்தையுமே நீங்க வந்து அப்படியே சமைச்சீங்கன்னா, அது வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால எந்த ஒரு சமைச்சீங்கனாலும் அத வந்து ஒரு தட்டு வச்சு, ஏதோ ஒண்ணு வச்சு மூடி வச்சு சமைச்சீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமாவும் சமையல் ரெடி ஆயிரும். கேஸும் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மண் பாத்திரத்தில நீங்க சமைச்சீங்கன்னா, அது அது மண் பாத்திரம் சூடாகி அதனாலயும் கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால மண் பாத்திரத்தில வந்து நீங்க கேஸ்ல வந்து சமைக்காதீங்க. அதுக்கு பதிலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த மாரி பாத்திரத்த வாங்கி நீங்க சமைங்க. மண் பாத்திரம் வந்து சூடாகி அது வந்து கேஸ் வந்து வேஸ்ட்டா அதிகமாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ் பர்னர் பார்த்தீங்கன்னா, அது வந்து அடைச்சிருக்கும். இந்த அரிசி பொங்கி, 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 பொங்கி அந்த இதில பர்னர்ல போய் அந்த ஹோல்ஸ்லாம் வந்து அடைச்சிக்கும். அதனால வந்து அந்த பர்னர வந்து நீங்க நல்லா கிளீன் பண்ணி, நல்லா ஒரு சுடு தண்ணீல போட்டு, நல்லா ஒரு ப்ரெஸ்ஸ வச்சு ஒரு நாரா ஏதோ ஒண்ணு ஸ்ப்ரிங் ஏதோ ஒண்ணு வச்சு நல்லா தேய்ச்சு நல்லா அந்த அந்த பர்னர் நல்லா கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா, அது மூலியமாவும் உங்களுக்கு கேஸ் வந்து நீங்க மிச்சப்படுத்தலாம். ஏன்னா, அந்த பர்னர்ல வந்து நீங்க நல்லா அம் ஆரஞ்சு கலர்ல மாதிரி எரிஞ்சுச்சுன்னா, அது வந்து அ இதுன்னு அர்த்தம். அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா ப்ளூ கலர்ல திக்கா நல்லா ப்ளூ கலர்ல எரிஞ்சுச்சுன்னா, அது வந்து நல்லா சூப்பரான பர்னரு. நல்லா கிளீன் பண்ணி போட்ட பர்னரு. அதனால ப்ளூ கலர்ல எரியணும் அடுப்பு. அதுதான் வந்து நல்லது. ஆரஞ்சு கலர்ல எரிஞ்சுச்சுன்னா, அந்த பர்னர்ல அடைப்பு இருக்குது. கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால உங்க பர்னர்ல எரியக்கூடிய நெருப்பு வந்து தீ வந்து நல்லா ப்ளூ கலர்ல இருக்குதான்னு பார்த்துக்கங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாத்திரை முழங்குறதுக்கு, அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஒண்ணுக்கு சுடு தண்ணி அடிக்கடி நீங்க காய வைப்பீங்க. அந்த சுடு தண்ணி வந்து நீங்க கேஸ் அடுப்புல காய வைக்கிறதுக்கு பதிலா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த மாரி வாட்டர் ஹீட்டரு இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணி நீங்க அடிக்கடி சுடு தண்ணிய காய வச்சுக்கிறதுக்கு இது பண்ணீங்கனாலும் நீங்க கேஸ் சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பு, ரெகுலேட்டரு இதெல்லாம் லீக் ஆகுதான்னு பார்த்துங்க. இந்த லீக் இருந்தாலும் கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால இந்த பைப்பு, ரெகுலேட்டர்ல ஏதாவது லீக் ஆகுதா? ஏதாவது அப்படின்னு நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்ப நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரு ஒரு நாள் லீக் ஆயிட்டுருந்துச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னு விட்டோம்னா, ஓ 3 மாசத்துக்கு வர வேண்டிய சிலிண்டர் 1 1/2 மாசம் தான் ஆச்சு. அந்த மாரி ஆகும். அதனால அடிக்கடி செக் பண்ணீங்க பைப்ல, ரெகுலேட்டர்ல எல்லாம் கேஸ் லீக் ஆகுதான்னு காத வச்சு பாருங்க. ஏதாவது சவுண்ட் வருதா? இல்ல ஸ்மெல் வருதா? அப்படின்னு பார்த்து நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதனாலயுமே நீங்க கேஸ் வந்து நீங்க வீணாவாம சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில பல ஐட்டம் தான் நீங்க சமைச்சு வச்சுட்டீங்கனாலும், அத மூலியனாலும் நீங்க செய்யலாம். ஒரே நேரத்தில பல சாம்பார்ன்னு நெறைய ஐட்டங்கள நீங்க சமைச்சு வச்சுக்கிட்டு மூலியமாலும், நீங்க வந்து அது மூலியமா நீங்க வந்து கேஸ வந்து நெறைய சேவ் பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.